தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குநரான இமயம் பாரதிராஜா காலமானார். அவருக்கு வயது 84. பாரதிராஜாவின் உடலுக்கு திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாரதிராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நீலாங்கரையில் உள்ள பாரதிராஜா வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். பாரதிராஜா மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். திரையுலகின் ஈடில்லா பேரொளி அணைந்து விட்டது என்று வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். திரையுலகில் மட்டுமின்றி மக்கள் மனங்களிலும் மாற்றம் கொண்டு வந்தவர் பாரதிராஜா என அன்புமணி தரப்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். சினிமாவின் முன்னணி இயக்குநராக இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா வயது மூப்பு காரணமாக உடல் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கின்றார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவர் காலமாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல திரையுலகினர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது நடிகர் சிவகுமாரும் கவிஞர் வைரமுத்துவும் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா காலை முதலாகவே பாரதிராஜாவினுடைய இல்லத்தில் தான் இருக்கின்றார். அவருடைய உடலின் அருகிலேயே அஞ்சலி செலுத்துவதற்காகவும் வருகை தந்திருக்கின்றார். தொடர்ந்து நடிகை ராதிகா, ரேவதி உள்ளிட்ட பலரும் அவருடைய தங்களுடைய இரங்கலையும் புகழஞ்சலியையும் செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் சிவகுமாரும் வைரமுத்துவும் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய இறுதி மரியாதையை பாரதிராஜாவுக்கு மாலை அணிவித்து தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார். தொடர்ந்து பல திரையுலகினரும் அவருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையிலும் நேரிலும் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர்கள் வருகை தர இருக்கின்றனர். அவருடைய உடலானது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் திரையுலகனுடைய அஞ்சலிக்காகவும் சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்றது. அவருடைய இறுதிச் சடங்குகள் குறித்த விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கப்பட இருக்கின்றது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்த ஊரில் நடைபெற உள்ளதா அல்லது இங்க சென்னையிலேயே நடைபெற இருக்கின்றதா என்பது குறித்தான தகவல்களும் இன்னும் சற்று நேரத்தில் குடும்பத்தினர் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.